Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 274ஆக உயர்வு. விமானத்தில் பயணித்த 241 பேர் உட்பட மருத்துவ மாணவர்கள் 10 பேர், 23 பொதுமக்கள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் DNA மாதிரிகளை சேகரிக்கும் பணி தொடக்கம். அடையாளம் தெரியாத நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நடவடிக்கை. ஏர் இந்தியா விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்த விவகாரம். விபத்துக்கான காரணங்களை ஆராய உயர்மட்ட குழுவை அமைத்தது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம். இஸ்ரேல் மீது அடுத்தடுத்து ஏவுகணைகளை ஏவிய ஈரான். இஸ்ரேலின் ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். இஸ்ரேலின் கிரியா பகுதியில் உள்ள ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கிய ஈரான் ஏவுகணைகள். 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவிய நிலையில் 50 ஏவுகணைகளை தடுத்ததாக இஸ்ரேல் தகவல். இஸ்ரேல் மக்கள் பதுங்கு குழிக்குள் பதுங்கும்படி அந்நாட்டு ராணுவம் உத்தரவு. மறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாக்கப்பட்ட இடங்களில் இருக்கவும் அறிவுறுத்தல். இஸ்ரேல் ஈரான் மோதலால் வான்வெளி மூடல். டெல்லி மும்பையின் சர்வதேச விமான போக்குவரத்து பாதிப்பு. இஸ்ரேலின் தாக்குதல் ஈரான் மக்களுக்கு எதிரானது அல்ல, ஈரானிய மக்களை வறுமையில் ஆழ்த்தும் தீய ஆட்சிக்கு எதிரானது. ஈரானுக்கு வலுவாக தாக்குதலை திருப்பி தருவோம் என நெதன்யாகு திட்டவட்டம். நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட 7 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடரும் கனமழை. குற்றாலம் மற்றும் மணிமுத்தாறு அருவிகளில் குளிக்க தடை. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி தந்து தமிழகத்தை பாலைவனமாக்க திமுக அரசு முயற்சித்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு குறித்த முதலமைச்சரின் பேச்சுக்கு காட்டமாக பதில். தலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல, போலி விவசாயி யார் என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடல். மத்திய அரசின் 3 வேளாண்மை சட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி. தங்களது எதிரி யார் என விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும். இபிஎஸ்ஸின் கருத்திற்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதில். கீழடி விவகாரத்தில் தமிழக மக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறாக வழிநடத்துவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. கீழடிக்கு உலகளாவிய குரலை பாஜக கொடுத்ததாகவும் விளக்கம். ஐஐடியில் உயர்கல்வி பயில தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவிக்கு வீடு மற்றும் லேப்டாப் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவி ராஜேஸ்வரிக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததற்கான ஆணையை வழங்கி வாழ்த்து.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் எம்எல்ஏ உறவினர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். திருச்சியில் நடைபெறும் விசிக பேரணியில் ஹெலிகாப்டரில் இருந்து மலர்களை தூவ காவல்துறை அனுமதி மறுப்பு. மதசார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் இன்று பேரணி நடைபெறும் நிலையில் நடவடிக்கை. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி. மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நிகழ்வுகளை நடத்தவும் அறிவுறுத்தல். வரும் 15ஆம் தேதி நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் அறிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மயானமாக பயன்படுத்தக்கூடாது. பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. கொடுமுடி குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவு. மதுரை அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதம். அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை. நாமக்கல் அருகே பேக்கரியில் கெட்டுப்போன பப் சாப்பிட்ட 3 வயது குழந்தைக்கு உடல்நலக்குறைவு. சம்பந்தப்பட்ட பேக்கரி மீது நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை. கரூரில் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டாக்கத்தியுடன் பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்கள். சிறுவன் உட்பட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. மதுரை யானைமலை நரசிங்கம் கடச்சனேந்தல் கண்மாய்க்கரை பகுதிகளில் பயங்கர தீ விபத்து. வானுயர புகை சென்றதால் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் அவதி. மதுரை ஆரப்பாளையத்தில் 30 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. போதிய சாலை விளக்குகள் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை திருவாதூரில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு மீன்களை பிடித்து மக்கள் உற்சாகம். மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சார்கௌலி பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய வாகனங்கள். உத்தரப்பிரதேசத்தில் வாட்டி உதைக்கும் வெயில். ஜூன் 30 வரை பள்ளிகள் மூடப்படுவதாக அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நடை திறப்பு. ஆனி மாத பூஜைகள் தொடங்கும் நிலையில் அறிவிப்பு. சிங்கப்பூர் கப்பலில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட இந்திய மாலுமி மீட்பு. மோசமான வானிலைக்கு மத்தியில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட இந்திய கப்பற்படை.
உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்க அணிக்கு 282 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.